ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே குட்டி விலாக் பார்க்கலாமா? அக்ஸலுக்கும் ஆசிலுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் என்ன கொடுத்து விட்டேன்னு பார்க்கலாம். லஞ்சுக்கு வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் தான் கொடுத்து விட்டுருந்தேன். ஆசில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எக் ரைஸ்ன்னு கேட்பான். அதில் வந்துட்டு கொஞ்சமாக முட்டை சேர்த்து கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து விடுவேன். இப்போல்லாம் பெரிய பசங்களாகிட்டாங்க இல்லையா, அதனால் வெறும் எக்கு மட்டும் போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எக் ஃப்ரைட் ரைஸாக மாற்றிட்டேன். ஒரே ஒரு வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 1/4 கப்பு பீன்ஸு, 1/4 கப்பு வந்துட்டு கேரட்டு, பாதி குடமிளகாய், 1/4 கப்பு வந்துட்டு முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2 கை வந்துட்டு தண்ணி தெளித்து விட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப வேக வைக்கக்கூடாது, ஒரு கால்வாசி வெந்தால் போதும். ரைஸ் வந்துட்டு நான் பாஸ்மதி ரைஸ் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப சோறு வெந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு சோறு உடஞ்சிரும், குழஞ்சிரும். ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா இருக்காது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பரும் சோயா சாஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். பையன் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து அம்மா கொஞ்சமாக கெச்சப் சேருங்கம்மா அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு 3 முட்டை வந்துட்டு கொஞ்சமாக பெப்பரும் உப்பும் சேர்த்து தனியாக பொரித்து எடுத்து அதையுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது லாஸ்ட்டாக வந்துட்டு கெச்சப் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரே 1 ஸ்பூன் மட்டும் கெச்சப் சேர்த்துக்கிட்டேன். டிஃபனுக்கு வந்துட்டு உங்ககிட்ட என்ன பயிர் வகை, பருப்பு வகையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து நைட்டே ஊற வச்சுருங்க. கூடவே இட்லி அரிசியும் சேர்த்து ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் இஞ்சி போட்டு அரைச்சிக்கோங்க. நான் வந்துட்டு பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, கருப்பு கொண்ட கடலை, வெள்ளை கொண்ட கடலை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இதுக்கு வந்துட்டு தேங்காய் சட்னி இல்லாமல் தக்காளி சட்னி, சாம்பார், மீன் குழம்பா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சிறுதானியத்தில் வந்துட்டு நம்ம சுல்லாப்பா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னி வச்சோம்னா கொஞ்சம் வந்துட்டு மைல்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்க. 2 பேருக்கும் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு பையனுக்கு பேக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பையனுக்குமே எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு செவ்வாழைப்பழம் தான் கொடுத்து விட்டுருந்தேன். பசங்களுக்கு வந்துட்டு காலையில் வந்துட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்துட்டு மதியம் சாப்பாடு பண்ணலை. எனக்கு மட்டும் கொஞ்சமாக இருந்துச்சு வச்சுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வெளியில் சாப்பிட போகலாமான்னு கேட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு ஆசிஃப் ஹோட்டலுக்கு தான் போய் நாங்கள் பிரியாணி சாப்பிட்ருந்தோம். இங்கே நல்லாயிருக்கும் பிரியாணி. சிக்கன் 65 பிரியாணி தான் சாப்பிட்ருந்தோம். கூடவே வந்துட்டு பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. லாஸ்ட்டாக எங்கள் அத்தா கடைக்கு வந்துவிட்டோம் லெஸ்ஸி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜூஸ் சாப்பிட்லான்னு சொன்னேன். என் ஹஸ்பண்டுக்கு லெஸ்ஸினா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் லெஸ்ஸி தான் சாப்பிட்டோம். ஏன்னா நம்ம வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிட்டோம்னா சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். அதனால் என் ஹஸ்பண்ட் பிரியாணி சாப்பிட்டாங்கன்னா தயிர் சாப்பிடுவாங்க. இது எங்கள் அத்தா ஜூஸ் கடை தான். இது வந்து டி பிளாக்ல இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜூஸு. கண்டிப்பாக லோக்கலில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.